வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாம்பனில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை. ராமேஸ்வரத்தில் 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவு. ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிகாலை முதலே கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பளவிலான சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கண்ணீர். தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், ஓடைகளில் பொதுமக்கள் இறங்க வேண்டாம் என நெல்லை ஆட்சியர் வேண்டுகோள். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. பாஜக கூட்டணி 150 முதல் 170 தொகுதிகள் வரை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என பெரும்பாலான முடிவுகளில் கணிப்பு. மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கருத்து கணிப்பில் பின்னடைவு. 110 முதல் 125 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என தகவல். ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 50 இடங்கள் பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு 30 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 65% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 28 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். அரசு பள்ளி வகுப்பறையில் கொல்லப்பட்ட ஆசிரியை ரமணி உடலுக்கு அமைச்சர்கள் கோவி செழியன், அன்பில் மகேஷ் அஞ்சலி. ஆசிரியையின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். தஞ்சையில் ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை. சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பிறகு ஒரு பய உணர்வு வரும். எங்கேயாச்சும் ஒரு அடிதடி நடந்தால் கூட அந்த தெருவுக்கு பக்கம் போகிறதுக்கு ஒரு அச்சம் வரும். யாரும் இப்போ அங்கே போகாதீங்கப்பா, சண்டை போட்டிருக்காங்கப்பான்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது கண்டிப்பாக மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு பய உணர்வோடு அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நான் இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் முதல்ல லீவ் விட சொல்லியிருக்கேன். நான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்த காடாக தமிழகம் மாறிவிட்டது. தஞ்சை ஆசிரியை கொலை, ஓசூர் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவங்களை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 7 பேர் உட்பட இந்திய மீனவர்கள் 14 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குங்கள் என மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் அறிவுறுத்தல். துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொடங்க தொண்டர்களுக்கு அறிவுரை. ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கயானா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜார்ஜ் டவுனில் அந்நாட்டு ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பிரதமர். கயானா தலைநகர் ஜார்ஜ் டவுனில் அந்நாட்டு அதிபர் இர்ஃபான் அலியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை. நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட நேரிடும். கோயில் நிர்வாகம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழக அரசின் சுகாதாரத்துறை மக்களின் உயிர் காக்கும் துறையா, உயிரை பறிக்கும் துறையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் சாமியா என்ற அளவிற்கு தமிழக சுகாதாரத்துறை மீது அவதூறு பரப்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையும் அறியாமல் அறிக்கை விடுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் காட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேருக்கு சிறை தண்டனை. 12 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக எல்லை தாண்டியதாக 4 பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பு. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கருத்துக்களை பாஜகவினர் தவிர்க்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அறிவுறுத்தல். கொள்கை கூட்டணி என்று சொல்பவர்கள் அதிகாரத்தை தலித்திடம் கொடுங்கள் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேச்சு. உரிமையை கேட்டால் சங்கி என விமர்சிப்பதாக எனவும் குற்றச்சாட்டு. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழக நில கையகப்படுத்துதல் பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதில் அளிக்கவும் உத்தரவு. மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் 8 நாட்களுக்கு மேலாக நீடித்த போராட்டம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து தங்களது போராட்டத்தை திரும்பப் பெறப்போவதாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. வாக்கு வங்கி என்னவென்றே தெரியாதவர்கள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம். திமுகவை விஜய் விமர்சனம் செய்வது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வசதியா இருக்கும். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாம இருக்கக்கூடிய சூழல்ல நீங்களாவது செய்திகளை உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவா சொல்றேன். மின்மாற்றி வாங்கியதில் எந்த தவறும் நடக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம்.
அனைத்தும் ஆன்லைனில் நடைபெறுவதால் தவறு நடக்க வாய்ப்பில்லை எனவும் கருத்து. விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி. அதனால் இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை. மின்சார ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அனுமதி. தொழிற்சாலை விரிவாக்கத்தின் மூலம் 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். மதுரை ஹரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனம் இதுவரை அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கவில்லை என தமிழக அரசு விளக்கம். மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள பகுதி குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மதிப்புமிக்க உலகளாவிய நிலைத்தன்மை விருதுகள் 2024 என்ற பிரிவில் தங்கம் வென்றது. காற்றின் தரம் மேம்படுத்துதல், சுற்றுச்சூழல் வளம் பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளின் அடிப்படையில் விருது. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் தொடர்பான வழக்கில் 2 பள்ளிகளையும் நிர்வகிக்க 1 வாரத்தில் அதிகாரியை நியமிக்க அரசுக்கு உத்தரவு. சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை முடித்து வைத்தும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை சீனாவை வீழ்த்தி 3வது முறையாக பட்டம் வென்றது இந்திய மகளிர் அணி. ஐசிசி T20 பேட்டிங் தரவரிசை பட்டியலில் சூரியகுமாரை பின்னுக்கு தள்ளிய திலக் வர்மா. இந்திய வீரர்கள் வரிசையில் 3வது இடத்துக்கு முன்னேற்றம். ஐசிசியின் T20 ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய வீரர் ஹர்திக் முதலிடம் பிடித்து அசத்தல். கேரளாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சர்வதேச கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி பங்கேற்பு. நட்சத்திர வீரர் மெஸ்ஸி போட்டியில் விளையாட உள்ளதாக தகவல். தனது ஆவணப்படத்திற்கு தடையில்லா சான்று வழங்கியவர்களுக்கு நன்றி. நடிகர் தனுஷை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நயன்தாரா அறிக்கை. SK23 படக்குழுவினரோடு அமரன் பட வெற்றியை கொண்டாடிய சிவகார்த்திகேயன். தனது கைகளால் உணவு பரிமாறி நெகிழ்ச்சி.